ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்த்துடலாமா? இந்த வீடியோ வந்து நான் சாட்டர்டே மார்னிங் எடுத்தது. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 7:30க்கு எழுந்து பால் அடுப்பில் வச்சுட்டு காஃபி கலக்கலான்னு சொல்லிவிட்டு இன்ஸ்டன்ட் காஃபி கலக்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபில்டரும் கலக்குவேன், சம்டைம்ஸ் இன்ஸ்டண்ட்டும் மேக் பண்ணுவேன். அப்பப்போ நாட்டு சர்க்கரை அதெல்லாம் போட்டு கலந்துட்டு ஹஸ்பண்டுக்கு மட்டும் காஃபி கலந்துருந்தேன். ஹஸ்பண்ட் காஃபி குடித்ததும் வந்து ஒரு கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அவங்க கூட பேசிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு குருமாவும் இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணியிருந்தேன். கூடவே வந்து துவையலும், தேங்காய் துவையலும் அரைச்சிருந்தேன் மத்தியானத்துக்காக. இந்த குருமாவோட ரெசிபி வேணும் உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரெசிபி ஒரு நாள் போடுறேன் உங்களுக்காக. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானுமே ஒரு யூடியூப் பேஜ் பார்த்து தான் நான் பண்ணினேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த குருமா பண்ணியிருந்தேன். அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. குருமாவோட டேஸ்ட்டு, டெக்ஸ்சர் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ குருமா வேலை முடிஞ்சுது. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பவுலில் வந்து குருமாவும் ஒரு பிளேட்டில் இடியாப்பமும் போட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்ட்டு ப்ரோமோகிரானட் ஜூஸ் குடித்தோம் நானும் என்னோடய ஹஸ்பண்டும். அது அப்படியே சைமல்டேனியஸாக அப்படியே ஸ்லோவாக டே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சுட்டு மத்தியானத்துக்கு லெமன் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஏன்னா சாட்டர்டே தானே. அது கூடவே வந்து லெமன் ரைஸ்க்கு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு லெமன் ரைஸ்க்கு எல்லா பொருளையும் தாளிக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாமே தாளிச்சிட்டு ஃபைனலாக அந்த வேலையுமே முடிஞ்சுது எனக்கு. லாஸ்ட்டாக இது லெமன் ரைஸ் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம் இல்லையா? தாளிச்சிட்டா ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். இது வந்து ஈஸியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ் வேலையும் முடிஞ்சதுனால கொஞ்சம் வேலைக்கு இதமாக தர்பூசணி சாப்பிட்டே கிச்சனை க்ளீன் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அவ்வளோதான். வழக்கம் போல் ஒரு ஸ்ப்ரே இது லிக்விட் எடுத்து நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து மெஸ்ஸியாக இருக்கிற கிச்சன் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு இப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்துடணும். லாஸ்ட் வீடியோலையும் பார்த்துருந்திங்கன்னா இந்த மாதிரி லிக்விட் தான் போட்டிருப்பேன். இந்த வீடியோலையும் அப்படி தான் லிக்விட் போட்டிருக்கேன். இது வந்து ரெண்டு வீடியோலையும் கம்பேர் பண்ணிட்டு பார்த்துட்டு கேட்காதீங்க. நான் எப்போவுமே வந்து ரொம்ப எண்ணெய் பிசு காமெடி இருந்தது அப்படின்னா நான் கண்டிப்பாக சோப் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். அது அப்புறமா இந்த ஸ்ப்ரேலலாம் அது போகாது கண்டிப்பாக. இது சும்மா நான் லெமன் ரைஸ் அப்படி தானே பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எண்ணெய் பிசுக்கு அவ்வளோ ஆகலை. ஸோ அதனால் நான் ஸ்ப்ரே பண்ணி நான் ஃபுல் மேடையும் இப்படி க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஜஸ்ட் இந்த ஸ்ப்ரே பண்ணிட்டு நம்ம காட்டன் துணி வச்சு வைப் பண்ணி நம்ம தொடச்சாலே எல்லாமே சரி ஆகிடும், கிளியர் ஆகிடும். நான் அப்படியே அந்த ஸ்பூன் ஸ்டாண்டையும் அப்படியே நல்லா எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து நான் மெதுவாக தான் க்ளீன் பண்ணேன். எனக்கு கிச்சன் மேடை கொஞ்சம் பெருசுங்கிறதுனால எல்லாத்தையும் எடுத்து நான் ஸ்பூன் ஸ்டாண்டை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்பூன் ஸ்டாண்ட் தனியாக, நைஃப்க்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் இடிக்கிற உரல், அதுக்கப்புறம் ஃபில்டர் டிகாஷன், ஆயில் டிஸ்பென்சர் 2 வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாமே நான் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன். நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃப்ரீ டைமில் என்னெல்லாம் பண்ணுவீங்க இந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிஸ்பென்சர் வச்சு க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ டோட்டலாக நான் க்ளீன் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைனல் அவுட்புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்னோடய கிச்சன் எப்போதுமே கிச்சன் வேலை முடித்ததுக்கப்புறமா, லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுக்குன்னா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுருங்க. மறக்காம ரேரா vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.